வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி தான் இந்த உரையாடல். அதாவது திருமணம், பணம், அப்புறம் ஒழுக்கம், இது எல்லாத்தையும் நாம எப்படி பாக்குறோம்னு ஒரு கேள்வி கேட்க போறோம். இப்போ நான் கேட்க போற கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம். ஆனா இது ஏதோ அதிர்ச்சி கொடுக்கணும்னு கேட்கப்படல. இது ரொம்ப முக்கியமான தத்துவ ரீதியான ஒரு கேள்வி. அதாவது பணத்துக்காக மட்டும் செஞ்சுக்கிற ஒரு கல்யாணத்துக்கும் விபச்சாரத்துக்கும் ஒழுக்க ரீதியா உண்மையிலேயே என்னதான் வித்தியாசம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் முதல்ல தெளிவா பிரிச்சு பார்க்கலாம். எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். முதலாவதா இந்த ரெண்டு விஷயங்களோட ஒப்பந்தங்களை வரையறுக்கலாம். அதாவது அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கு, அது எப்படி செயல்படுதுன்னு பாப்போம். இப்போ பாருங்க, கோட்பாட்டு ரீதியா அதாவது தியோரிட்டிக்கலா பார்த்தா இது ரெண்டும் வேற வேற. விபச்சாரங்கிறது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம். பணத்துக்காக பாலியல் அணுகல், அவ்வளவுதான். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும், எந்த நீண்ட கால பொறுப்பும் கிடையாது. ஆனா கல்யாணம் அப்படி இல்ல. அது ஒரு நீண்ட கால சமூக ஒப்பந்தம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கைய வாழுது. இதுல பணம், குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. செக்ஸ் திருமணத்துல ஒரு பகுதி தான், ஆனா அது மட்டுமே திருமணத்தோட முழு நோக்கம் கிடையாது. அப்போ கட்டமைப்பு ரீதியா பார்க்கும்போது இது ரெண்டும் ஒண்ணு கிடையாதுன்னு தெளிவா தெரியுது. ஒப்பந்தம் வேற, நோக்கம் வேற. ஆனா இது வெறும் காகிதத்துல இருக்கிற வரையறை தானே. நிஜ வாழ்க்கையில இந்த கோடுகள் எங்க போய் ஒன்னா சேருது, எங்க மங்குது? இப்போதான் நம்ம இந்த உரையாடலோட ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சங்கடமான பகுதிக்கு வரும். அதாவது இந்த கோடுகள் எங்கே மங்கலாகுதுங்கிற அந்த சங்கடமான உண்மைய பத்தி பேச போறோம். இந்த மேற்கோள கேளுங்க. அன்பே இல்லாத முழுக்க முழுக்க ஒரு பரிவர்த்தனை அடிப்படையிலான திருமணம் என்பது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொருளாதார பரிமாற்றம். இது ரொம்ப ஆழமான ஒரு வரி. யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணத்துல அன்பு, பாசம் எதுவுமே இல்ல. வெறும் பணம், பாதுகாப்பு இல்லனா சமூக அந்தஸ்துக்காக மட்டும் அந்த பந்தம் நீடிக்குதுன்னா அப்போ அதோட செயல்பாடு எப்படி இருக்கு? அதுவும் ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல் மாதிரிதானே. வெளியில பாக்குறதுக்கு அது திருமணமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு பொருளாதார ஒப்பந்தமா மாறிடுது. சரி, அப்படி ரெண்டுமே பரிவர்த்தனை அடிப்படையில் இருக்கும்போது கூட சமூகம் ஏன் இந்த ரெண்டையும் வேற வேறையா பாக்குது? இதுக்கு காரணம் திருமணத்துல இருக்கிற நீண்ட கால கட்டமைப்பு. விபச்சாரத்துல ஒப்பந்தம் அப்போதைக்கு முடிஞ்சிடும். ஆனா கல்யாணத்துல இருந்து வெளியே வர்றது அவ்ளோ சுலபம் இல்ல. சட்ட ரீதியா, சமூக ரீதியா, உணர்ச்சி ரீதியா அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் சமூகம் அதுக்கு ஒரு குடும்பங்கிற அங்கீகாரத்தை கொடுக்குது. இங்கேதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு உறவுக்கு திருமணம் அப்படின்னு ஒரு மரியாதையான பேரை கொடுக்கறதுனால மட்டுமே அது தானா ஆரோக்கியமான ஒரு உறவா மாறிடாது. அந்த பெயர் உள்ளுக்குள்ள இருக்கிற பரிவர்த்தனை தன்மையை இல்லாம ஆக்கிடாது. அப்போ உண்மையான ஒழுக்கப் பிழவு எங்க இருக்கு? வாங்க நம்ம கேக்குற கேள்வியே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, உண்மையான பிளவு விபச்சாரத்துக்கும் திருமணத்துக்கும் நடுவுல இல்ல. நாம அங்கதான் தப்பு பண்றோம். இது வர்சஸ் அதுன்னு பாக்கறதுல தான் பிரச்சனை. அப்போ உண்மையான பிழவு எங்க இருக்குன்னா, ஒரு வெறும் பரிவர்த்தனைக்கும் பரஸ்பர கண்ணியத்துக்கும் இடையில தான் இருக்கு. இதுதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எந்த உறவா இருந்தாலும் சரி, அதை எடை போட வேண்டிய அளவுகோல் இதுதான். இது ரொம்ப அழகா ஒரு விஷயத்த நமக்கு விளக்குது. ஒரு உறவோட பிரச்சனை அதோட பேர்ல இல்ல, அதாவது கல்யாணமா இல்ல வேற எதுமாங்கிறதுல இல்ல. பிரச்சனை என்னன்னா அந்த உறவுல அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்படுது, ரெண்டு பேரோட சம்மதம் இருக்கா, அவங்களுக்கு முடிவெடுக்கிற சுதந்திரம் இருக்காங்கிறதுல தான் இருக்கு. சரி, இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வாங்க இந்த பேர்களுக்கு அப்பாற்பட்டு சிந்திப்போம். ஒரு உறவு நல்லதா கெட்டதாங்கிறது அதோட பேர்ல இல்ல. அதுக்கு பதிலா இந்த விஷயங்கள்ல இருக்கு. முதல்ல முழுமையான சம்மதம். ரெண்டாவது சுயாதீனம், அதாவது அவங்கவங்க முடிவை அவங்களே எடுக்கிற உரிமை. மூணாவது பரஸ்பர மரியாதை. நாலாவது எந்த விதமான வற்புறுத்தலோ கட்டாயமோ இல்லாம இருக்கிறது. இந்த 4 விஷயங்கள் இருந்தா அந்த உறவு எந்த பேர்ல இருந்தாலும் அது ஒழுக்க ரீதியா சரியானதுதான். கடைசியா ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம திருமணத்தை பத்தி பேசணும். ஆனா இதை தாண்டி யோசிச்சு பாருங்க, நம்ம சமூகம் இதுதான் சரி, இதுதான் மரியாதைன்னு சொல்லி வச்சிருக்கிற இன்னும் எத்தனை விஷயங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அதை நாம கேள்வி கேட்காமலேயே ஏத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.